ஒரு நிமிடம் இந்த தேவ செய்தியை கேளுங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே சந்திப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அன்பார்ந்த தேவ ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கடந்த நாளிலே சொன்ன வார்த்தையை நீங்கள் அதன் மூலமாய் நன்மையை பெற்றிருப்பீங்க. இந்த நாளிலும் உங்களுக்காக ஏசியா வேதத்தில் ஏசியா தீர்க்கதரிசியில் 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நீக்க ஒருவர் உண்டுனா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. இன்றைக்கு உங்களுக்காக உங்களுடைய உடலில் உள்ள பலவீனங்கள், வியாதிகள், நோய்கள் எல்லாவற்றுக்காகவும் இப்போது நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் கண்களை மூடி முழங்கால் போட்டு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். இடத்துல இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்கள் கையில் வைத்து நான் ஜெபிக்கும்போது உங்கள் கண்களை தேவன் பகுதியிலே கண்களை மூடி கண்ணீரோடு இயேசுவை நோக்கி பாருங்கள். ஜெபிப்போமா? உங்களுக்காக ஜெபிப்போமா? உங்கள் வியாதிகளெல்லாம் கையில் வைத்துட்டீங்களா? இருதயத்திலே உள்ளத்தின் ஆழத்திலே நினைத்து கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. அன்பான இயேசுவே, என்னில் உள்ள வியாதிகளை இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு உள்ள எல்லா விதமான நோய்களையும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது சொன்னேன். இப்போது இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை அவருடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி புதிய சுகம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.